ரிலாஸ் அங்கே பந்து வீசுவதற்காக ரிலாஸ் அங்கே வீசிய பந்து வீச்சப்படுவதற்கு எக்ஸ்ட்ரா கவர்த்து செய்திய பந்து அடுத்து விடப்படுகிறது. அதுக்கு பந்து சேகரிக்கப்படுகிறது. இணைந்திருக்கின்றார். ரிலாஸ் பந்தை வீசிக் கொண்டிருக்கின்றார். பந்து சேகரிக்க தவறு அங்கே பின்னால் இந்த களத்தடுப்பாளர்கள் இருவர் ஒருவர் சேர்ப்பவரோடாக இன்னொருவர் நடுவரை தாண்டி இவரை வீசப்பட்டு இந்த பந்து வீச்சு பெறுது. அந்த குழுவிலே இருக்கின்ற குழுக்கள் உண்மையை விகாசை மறந்துவிட முடியாது. அணியின் சார்பாக விகாஸ், அதேபோல காஷ்மீர் டெஃப்டின் அணியுடைய வீரர் சிப்லி யங் பேஸ்லெட் கழகத்துடைய வீரர் பந்தை வீசுவதற்காக அதற்கிடையிலே அந்த பந்தை அடித்து விடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் மட்டுமே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் அந்த ஓவரிலே ஒரு பந்து வீச்சு இறுதி பந்தை பேசுவதற்காக ரிலாஸ் தாண்டி மிக நேர்த்தியாக பந்தை வீசியிருந்தார். ஒட்டுமொத்தமாக இந்த குழுவிலே இணைந்து செயற்படுத்திக் கொண்டிருக்கின்ற சக வீரர்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டதற்கிடையிலே பின்னகை பெற்ற ஒருவர் முகத்தோடு அவிசனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கிடையிலே அந்த பந்து கடைத்து ஆடி வைக்கின்றார். இந்த பந்து சென்றது. அதுக்கிடையிலே 90 வாய்ப்பாக அமையும். முறை அந்த பந்து சேகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர்கள் குதூகலமாக கம்பீரமாக அந்த பேட்டியை நடத்தி வைத்தார்கள் என்ற செய்தியை ஞாபகப்படுத்திக் கொண்டு அதுக்கிடையே கவர்ச்சி செய்த மைதானத்துக்குள் அங்கே பதாதைகள் பல காணப்படுகிறது. காணப்பட்ட போது ரமேஸ்வரி செட் என்கின்ற பதாதை காணப்படுகிறது. அந்த சந்தையை அமைந்திருக்கின்ற ரமேஸ்வரி செட் நிறுவனத்தினர் என்று ஞாபகப்படுத்திக் கொண்டு அதனுடைய முகாமையாளர் ரமேஸ்வரி செட்டின் முகாமையாளர் இஸ்கான் அவர்கள் சோரிதாஸ் என்கின்ற வீரரை அந்த பதாதை கடித்திருந்தார் என்பதை ஞாபகப்படுத்தி வைப்பதோடு அங்கே ஆட்டம் இழப்பு நிகழ்த்தப்படுகிறது. அடியின் ஓட்ட எண்ணிக்கை மொத்தமாக 107 ஓட்டமாக இருக்கின்றது. 107 ஓட்டத்துக்கு விக்கெட்டுகளாக 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றார்கள். 4 விக்கெட்டுகள் இருக்கின்ற பந்து வீச்சு கருவியானது இன்னும் 2 பந்துகள் இருந்திருக்கிறது. அந்த முதலாவது பந்து வீச்சு பிரிவு பாதுகாப்பு, அதாவது முதலாவது பாதுகாப்பு பந்து வீச்சு பிரிவு நிறைவேற்றி வருவதற்கு 2 பந்துகள் இருக்கிறது. கல்முனை அஸ்ஸாம் அணிக்காக பந்து வீசுவதற்காக அரங்கிலே கல்முனை பிரிட்டிஷ் விளையாட்டு கழகத்துடைய முன்னணி வீரர் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். அதே போன்று கல்முனை காங்கிரஸ் விளையாட்டு கழகத்திலே உடைய முகாமைத்துவ சுகாதாளர் உண்மையிலே முகாமை என்றுதான் அவரை சின்னமாக அழைப்பதுண்டு. உண்மையில் அவரது கட்டுக்கோப்பில் இணைந்து செயற்படுகின்ற கல்முனை குறிப்பிடத்தக்கது. எம்எம் பாயிஸ் அவர்கள் அவருடைய பொதுச் செயலாளர் பாயிஸ் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கல்வி காங்கிரஸ் விளையாட்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் பாயிஸ் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அது ஒரு 4 ஓட்டங்களாக மலர்கின்றது. எனவே ஓட்டத்தின் மொத்தமாக எனவே அவர்களோடு எழுந்திருக்கிற இணைந்திருக்கிறார். அதங்களே அவரை ஞாபகப்படுத்திக் கொண்டு கல்வி பிரபாச சாலையினர் பெற்றிருக்கின்ற ஓட்டத்தினை ரசிகர்களை பார்வையாளர்களே நான் சொல்லாமல் உங்களுக்கு புரியும். கல்வி பிரபாச சாலையில் எத்தனை ஓட்டு நீங்கள் இடத்தில் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நான் சொல்லாமல் உங்களுக்கு புரிய போகிறது. கல்வினை சண்டாமாக்கப்படும் நகரத்தில் தற்பொழுது இருக்கின்ற அந்த விக்கெட்டுகளை பாருங்கள். அந்த 3 விக்கெட்டுகளை பாருங்கள் எத்தனை விளக்கம் என்று அதுதான் எடுத்திருக்கின்றார்கள். பிரபாச சாலையை பெற்றிருக்கின்றார்கள். 12 ஓட்டங்கள் பெறுவார்களாக இருந்தால் கல்முனை அஸ்ஸாம் சாலையினர் வெற்றி பெறுவார்கள். முதலாவது போட்டி மிக விறுவிறுப்பாக மைதானத்திற்குள்